பூமியின் மேலடுக்குகளில் 700 கிலோமீட்டர் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒரு கடலை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த உலகம் தோன்றிய காலம் முதலே அறிவியல் கண்டுபிடிப்புகளும் சாதனைகளும் உலகை கவர்ந்து வருகின்றன. பிளாக் ஹோல் முதல் தென்கொரியாவின் அணுக்கரு இணைவு உலை வரை இந்த அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்புகள் நம்மை வியக்க வைக்கின்றன. இந்த நிலையில்தான் பூமியின் மேற்பரப்பிலிருந்து 700 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிங்குடைட் எனப்படும் பாறையில் தண்ணீர் சேமிக்கப்படுகிறது என்றும், இந்த நிலத்தடி கடல் நம் கிரகத்தின் மேற்பரப்பு கடல்களின் அளவை விட 3 மடங்கு பெரியது என்றும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். பல நூற்றாண்டுகளாக பூமியின் பெருங்கடல்கள் மேற்பரப்பில் மட்டுமே இருப்பதாக நாம் தற்போது வரை நம்பி வருகின்றோம். இந்த நிலையில்தான் பூமிக்கு அடியில் 700 கிலோமீட்டர் ஆழத்தில் நம் பூமியின் மேல் அடுக்குகளில் கடல் மறைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு என்று கூறப்படும் நிலையில் ஒரு சில கேள்விகள் விஞ்ஞானிகள் மத்தியில் எழுந்துள்ளது. பூமியின் மேற்பரப்பில் உள்ள கடல்கள் அனைத்தையும் விட 3 மடங்கு பெரிய இந்த நீர்த்தேக்கம் நம் கிரகத்தின் நீர் சுழற்சியை பற்றிய நமது புரிதலை மறுவரையறை செய்யுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருப்பினும் இந்த பெரிய கடல் நீங்கள் எதிர்பார்ப்பதை போன்று இல்லை. அந்த கடலில் அலைகள், மீன்கள் இல்லை என தெரிய வந்துள்ளது. மாறாக இந்த கடல் ரிங்குடைட் எனப்படும் ஒரு அரிய நீல பாறையின் படிக அமைப்பில் சிக்கியுள்ளது. நம் பூமியின் மேலடுக்கில் காணப்படும் இந்த பாறை திரவ வடிவில் இல்லாமல் ஒரு படிக போட்டில் பரந்த அளவிலான தண்ணீரை கொண்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்புகள் திகைப்பூட்டும் நிலையில் பூமியின் நீர் நம் கால்களுக்கு அடியில் மறைந்துள்ளதா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. வடமேற்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஸ்டீவன் ஜாக்கப்சன் தலைமையிலான ஆய்வுக்குழு இந்த மர்மத்தை கண்டறிய ஒரு சில புதுமையான நுட்பங்களை பயன்படுத்தியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்களால் உருவாகும் நில அதிர்வு அலைகளை கண்காணிக்க அமெரிக்கா முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட நில அதிர்வு வரைபடங்கள் பயன்படுத்தப்பட்டன. வெவ்வேறு ஆழங்களில் நில அதிர்வு அலைகளின் வேகத்தை அளப்பதன் மூலம் நம் பூமியின் மேற்பகுதிக்கும் உள் மையப்பகுதிக்கும் இடையே தண்ணீர் சிக்கியிருப்பதை அந்த குழு கண்டறிந்துள்ளது. தற்போது வரை நடைமுறையில் உள்ள கோட்பாடு பால்மின் தாக்கங்கள் வழியாக நீர் வந்தது என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இந்த புதிய கண்டுபிடிப்பு மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் நம் பூமியின் உட்புறத்திலிருந்து தண்ணீர் வெளியேறியிருக்கலாம் என்று கூறுகிறது. இந்த மறைக்கப்பட்ட நீர்த்தேக்கம் நம் பூமியில் உள்ள மேற்பரப்பு பெருங்கடல்களின் நீண்ட கால நிலைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கான ஒரு திறவுகோலாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். மேலும் நம் பூமியின் உட்புறத்திற்கும் அதன் மேற்பரப்புக்கும் இடையில் நீர் சுழற்சிக்கு இந்த நிலத்தடி கடல் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். இதே போன்று மற்ற பகுதிகளில் உள்ளதா என்பதை கண்டறிய உலகளாவிய ஆய்வுகள் மூலம் மேலும் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். எதிர்காலத்தில் இந்த தண்ணீரை வெளிக்கொண்டு வர முடியுமா என்று தற்போதே யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.